வேதனை தான் நமக்கு மிச்சமாக இருக்கிறதே தவிர இந்த கல்வி விஷயத்தில் இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் ஒரு தன்னிறைவை பெறவில்லை, ஒரு போதுமென்ற நிலைவிற்கு வரவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி நிலையை பற்றி சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தால், இதை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வியை போற போக்கில் சொல்லல. 2006 காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை வந்த பொழுது இஸ்லாமியர்களுடைய கல்வி நிலை என்ன, இஸ்லாமியர்களுடைய பொருளாதார நிலை என்ன, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, இவைகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சச்சார் என்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள, தமிழகம் மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, எல்லா இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநில இஸ்லாமியர்களையும் ஆய்வு செய்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தால் இந்த சமுதாயம் என்பது இஸ்லாமிய சமுதாயம், இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், பிற எந்த சமுதாயத்தை விட கல்வியிலே அதிகம் கவனம் பெற வேண்டியது நாம் தான். ஏன் கவனம் பெறணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர் மீதும் கடமை. இங்க இருந்து தான் நாம் கல்வியை துவங்க வேண்டும். கல்வி என்பது அது எந்த கல்வி என்பது ரெண்டாவது வருவோம். முதல்ல கல்வியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் அதை எப்படி வலியுறுத்துகிறது, கல்வியை நாம் எப்படியெல்லாம் அணுகுகிறோம், கல்வியை எவ்வாறு தேட வேண்டும், கல்வியின் மூலமாக நான் எந்த பயனை அடைய போகிறோம், கல்வி கற்காதவனுடைய நிலை என்ன, எல்லாத்தையும் மார்க்கத்திலிருந்தே பார்க்கலாம்ல. குரானை படித்தாலே, குரானின் பால் நின்று கல்வியை தேடினாலே இந்த சமுதாயம் இவ்வளவு பாமர சமுதாயமாக இருக்காது, கல்வியின் மீது ஒரு அக்கறையற்ற சமுதாயமாக இருக்காது, கல்வியின் மீது ஒரு தேடல் உள்ள சமுதாயமாக வாழ்ந்திருக்கும். அப்படித்தானே சிந்திக்கணும், அப்படித்தானே புரியணும். கல்வினா என்ன நினைச்சீங்க? நீங்க நல்லா புடிச்சு பாருங்க. இஸ்லாத்தினுடைய மார்க் அடிப்படையிலே வாங்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக சந்தித்தார்கள் இல்லையா? திருமறை குரானை அவர்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா? அதில் இறக்கப்பட்ட முதல் செய்தி என்ன, முதல் வசனம் என்ன, முதல் திருமறை குரானுடைய வார்த்தை என்ன? இது அந்த சமுதாயம் புரிஞ்சுதா? இது அந்த சமுதாயம் தெரிந்திருக்கிறத? நாம் இதை விளங்கி வைத்திருக்கிறோமா? குரானிலிருந்தே வாருங்களே, நாம் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. திருமறை குரானுடைய முதல் வசனம் எது? எல்லாரும் தெரிஞ்சது தானே. அவங்க சொல்றாங்க இக்ர படிங்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன, முதல் வசனம் என்ன, முதல் திருமறை குரான் என்ன, வஹீயின் மூலமாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் செய்தி என்ன? இக்ரா படிங்கிறாங்க. எப்படி படிக்கணும்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரை கொண்டு நீ முதல்ல படி. நபிகளாருக்கு விட்ட கட்டளை, நபிகளாருக்கு சொன்ன செய்தி. இன்னைக்கு வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம ஓதுறோமே, படிச்சோமா, படிக்கிறோமா, படிப்பின் மீது ஆர்வம் கொள்ளுகின்றோமா, கல்வியின் மூலமாக மறுமையை தேட வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதற்காக முயற்சி செய்தோமா, கல்வியின் மூலமாக இன்பையை தேட வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதில் முயற்சி செய்தோமா? கல்வின்னு சொன்னா ரெண்டையும் தேட வேண்டிய இருக்கு. குரானை படிக்கணும், நபி மொழிகளை படிக்கணும், படிச்சா தானே முடியும். திருமறை குரானுடைய வசனங்களை அப்புறம் சொல்றேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. படிக்காத மக்கள் என்ன அவங்க தெரிய, ஏன் தெரியல? படிக்கல, தெரியல. அதனால தான் வசனம் முதல்ல படிங்கிற. அல்லாஹ் என்ன சொல்றான் படிச்சா தானே தெரியும். சட்டம் என்ன சொல்லுது படிச்சா தானே தெரியும். நபிகளார் என்ன சொன்னாங்க படிச்சா தானே தெரியும். தொழணும்னு தெரியுது. எப்படி தொழுவுது? சட்டத்தை படிச்சீங்களா? சட்டத்திட்டங்களை மசாயில்களை படிச்சீங்களா? படிச்சா தானே தெரியும். நோன்பு நோக்கணும்னு தெரியுது. எப்படி நோன்பு நோக்குது? திருமறை குரானை படிச்சீங்களா? திருமறை குரானுடைய வசனங்களை ஆய்வு செய்தீர்களா? அது எது போன்ற செய்திகளை முன்வைக்கிறது என்ற கருத்துக்களை இந்த சமுதாயம் முன்னெடுத்தத. அவை திருமறை குரானையும் படிக்கல, மார்க்க ரீதியான செய்திகளையும் படிக்கல. சரி, உலகத்தில் பொருளாதாரத்தை தேடுவதற்காக கல்வி கற்க வேண்டியிருக்கு, அதையாவது கற்றியா?
அதுலயாவது முழுமையாக நின்னியா? அதுலயாவது நீ மேம்பட்டிருக்கியா? ஒன்றும் கிடையாது. சொல்லல, அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, அதையும் படிக்கல இதையும் படிக்கல. மார்க்கத்தை படிக்காம வாழ்க்கை மறுமையை நாசமாக்கியது ஒரு கூட்டம் என்றால், உலகத்தில் கற்க வேண்டிய கல்வியை கற்காமல் இந்த உலகத்தையும் நாசமாக்கியது இந்த சமுதாயம். இப்ப ரெண்டுலையும் பழகினோம். ஒன்னு இருந்து ஒன்னு இருந்தாலும் சேர்ந்து உலகம் இல்லைன்னா மறுமையாவது அடைஞ்சிடலாம். அதுவும் இல்லையே. அப்படி மறுமையை அடையக்கூடிய கல்வியை கற்காததன் விளைவுதானே இன்னைக்கு நீ கழுத்துல தாயத்து போட்டிருக்கிறான், இன்னைக்கு இடுப்புல தாயத்து கட்டி இருக்கிறான், இன்னைக்கு தர்கால போய் கும்பிடுறான். உண்டா இல்லையா? என்ன காரணம்? குர்ஆனை படிக்கல, கல்வி கற்கல, இஸ்லாத்தை நோக்கியவன் நாடல, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்யல, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வு செய்யல. படிச்சா தானே ஆய்வு செய்வான், படிச்சா தானே சிந்திப்பான். கல்வியின் மூலமாகத்தானே எந்த ஒரு அறிவும் விசாலப்படுத்தப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தானே சொல்ற, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் அந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? திருமறை குர்ஆன் சமுதாயத்தை எப்படி மேம்படுத்துகிறது பாருங்க, எதை நோக்கி அழைக்கிறது பாருங்க. ஒரு மனிதனை மூடனாக இருக்கக்கூடாது என்று பேசுகிறது, சிந்தனையற்றவனாக இருக்கக்கூடாது என்பதை பற்றி பேசுகிறது, அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்ற, நீங்கள் இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டாம? இந்த குர்ஆன்ல இவ்வளவு விஷயத்தை நான் சொல்றேனப்பா, இவ்வளவு என்ன வசனங்களை நான் பேசுறேனே, சட்டதிட்டங்களை பேசுகிறேனே, பொருளாதார நெறிமுறைகளை பேசுகிறேனே, ஒழுக்க நெறிகளை பற்றி போதிக்கிறேனே, ஒரு கடவுள் எப்படி இருப்பான் என்ற செய்தியை பற்றி சொல்லுகிறேனே. படிச்சியா? அதை நீ ஆய்வு செஞ்சியா? அதன்பால் உன்னை நீ வழி நடத்தினாயா? நான் கேட்கல, குர்ஆன் கேட்கிறதே. இந்த வசனத்துக்கு இந்த சமுதாயம் செவி சாய்த்ததா? செவி சாய்க்கல. ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான், அன்னம் அலா குலூபி அக்வாலுகா, இந்த குர்ஆனை சிந்திக்காமல் இருப்பதற்கு அவர் உள்ளங்கள் என்ன பூட்டா போட்டிருக்கு. ஏண்டா சிந்திக்க மறுக்கிற? எப்பேற்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். சில சமுதாயங்களில் சொல்லுவான், அவன் படிக்க கூடாது, அவனுக்கு கல்வி ஏறாது, அவனை பக்கத்திலே வரக்கூடாது, அவன் படிச்ச அவன் காத்துல ஈயத்தை, இப்படி நம்ம சொல்லலையே. இஸ்லாம் இப்படி வழி நடத்தலையே. இஸ்லாம் அழகாக வழி, எப்படி நீ படிக்கணுங்க, குர்ஆனை படித்து சிந்திக்கணும்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? நீ குர்ஆனை படிக்கணும், படித்து சிந்திக்க வேண்டும். உன் உள்ள ஒண்ணு பூட்டு போடல, உன் உள்ளத்தை நான் விசாலமாக்கி இருக்கிறேன். குர்ஆன் சொல்லுதுல்ல, குர்ஆன் சொல்லுத பிரகாரம் இந்த சமுதாயம் நடக்கணும்ல, ஆண்கள் நடக்கணும்ல, பெண்கள் நடக்கணும்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் அது திருமறை குர்ஆனின் பால் வரணும்ல. அப்ப கல்வின்னா ஏதோ அது உலக கல்வி மட்டுமல்ல. உலக கல்வி எப்படி இந்த உலகத்திற்கு அவசியமோ அது போன்ற மறுமைக்கான கல்வி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதை படிச்சா தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். ஒரு மனிதன் அந்த உலகத்துல இன்ஜினியராக மட்டுமே இருக்கிறான், நல்ல கட்டடம் கட்டுறான், நல்ல பில்டிங் எழுப்புறான், மறுமையை பற்றிய எந்த கல்வியும் இல்லை, அவனுக்கு மறுமை போச்சு. ஒரு மனிதனுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள், அப்துல் கலாமை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். பெரிய அணுகுண்டுல ஆய்வு செய்தாரு, பெரிய விஞ்ஞானி தான், ஜனாதிபதியெல்லாம் இருந்தாரு, மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, குர்ஆன் அவர் ஆய்வு செய்யல. இப்ப அவருடைய நிலை என்ன? அப்ப நாம் அப்படி இருக்க சொல்லவில்லை. நாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சொன்ன, நாம் என்ன பேசுகிறோம் சொன்ன, மறுமையை பற்றிய தேடலுக்கு அந்த கல்வி அவசியம். இம்மையை பற்றிய ஒரு தேடல் இருக்கிறது, அதற்கு இங்க இருக்கக்கூடிய கல்வியை நீ கற்றுத்தான் ஆக வேண்டும். அது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுலாம் ரெண்டாவது. அது நமக்கு ஏன் அப்படின்னா, இந்த கல்வியின் மூலமாகத்தான் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். கல்வியில ரெண்டு இருக்கா இல்லையா? ஒரு கல்வி என்பது நாலேஜ், அறிவுக்காக படிப்பது. உதாரணத்திற்கு இன்னைக்கு எல்லாரும் கையிலேயும் செல்போன் இருக்கு. செல்போன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாரும் கற்றுக்கொண்டு தான் வச்சிருக்கிறோம், எல்லாரும் படிச்சு தான் வச்சிருக்கிறோம். இதை வச்சு சம்பாதிக்க போறதில்ல, தேவைக்கு படிச்சு வச்சிருக்கிறோம், தேவைக்கு பயன்படுத்துகிறோம். அதுவே செல்போனை எப்படி வடிவமைப்பது, செல்போனை எப்படி உருவாக்குவது, அது ரிப்பரேட்டா எப்படி சரி செய்வது, இதுக்கான கல்வி இருக்கா இல்லையா? இதுக்கான இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? இதற்காக தொழில் பயிற்சி இருக்கா இல்லையா? இது படிச்சா பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுமா இல்லையா? கல்வி எப்படி அணுகணும்,
கல்வி என்பது பல நிலைகளில் பல இடங்களில் பலவாறு அணுகலாம், பல சூழ்நிலைகள் அணுகலாம். எல்லாமே கல்விதான், எல்லாமே பெறக்கூடியதுதான். ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னா பஸ்ல போர்டுல எழுதியிருக்கிறானே நாமக்கலுக்கு போகணும், போர்டை படிக்க தெரியணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு நான் படிச்சா தானே வரும், அதுவும் கல்விதானே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக கல்வி என்பது குறிப்பாக இந்த இந்தியாவில் விளிம்பு நிலை சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த சமுதாயத்தை யாரெல்லாம் வழிநடத்த ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எத்தி வைக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயம் என்பது இந்தியாவிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒரு விளிம்பு நிலை சமுதாயம், ஒரு சிறுபான்மை சமுதாயம், ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு பல இடங்களில் ஆட்பட்ட சமுதாயம். ஒரு விளிம்பு நிலை சமுதாயம் கண்ணியம் பெற வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார மேம்பாடுகளை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எடுக்க வேண்டிய முதல் பணி அவர்கள் கல்வியில் மேம்பாடு அடைவதுதான். இதை செய்யல. இன்னைக்கு சமுதாயம் ஏன் இன்னைக்கு சீரழியுதுன்னா, சமுதாயத்தில் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஏழ்மை நிலவுதுன்னா, சமுதாயத்தில் ஏன் இன்னைக்கு இவ்வளவு வறுமை நிலவுதுன்னா, இவன் முறையாக பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பார்க்கிறான், 10 வரைக்கும் படிச்சுட்டீங்களாப்ப, 10 வரைக்கும் படிச்சா போதாதா, பாஸ்போர்ட்டை எடு, சவுதிக்கு அனுப்பு, துபாய்க்கு அனுப்பு. எதுக்கு அனுப்புற? ஒட்டகம் மேய்க்கவா, ஆடு மேய்க்கவா, அங்க போய் வேற கூலி வேலை செய்யவா? இதுதானே அனுப்புறோம். இந்த சமுதாயம் என்ன நம்புதுன்னு சொன்னா, 10வது வகுப்பு வரை படிச்சாலே போதும் என்று எண்ணுகிறானே, 10வது வகுப்பு வரை படிச்சாலே நமக்கு எல்லாம் சரியாயிரு நினைக்கிறானே. இல்ல, கொஞ்சம் கஷ்டப்படு, பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமப்படுங்க. 10 படிச்சானா 11 படிக்க வை, 12 படிக்க வை, மேல் படிப்பை படிக்க வை. ஒரு இன்ஜினியராக, ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளராக ஏதோ ஒரு நல்ல படி. பிறகு நம்ம சவுதிக்கு போட்டுமே, அமெரிக்காவுக்கு போட்டுமே, ஹாங்காங்கு போட்டுமே, துபாய்க்கு போட்டுமே, இந்தியாவிலே இருக்கட்டுமே. என்ன பிரச்சனை? வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட முறையான கல்விகளை கற்றுக்கொண்டு ஒரு வழி நடத்தக்கூடியவனாக, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கக்கூடியவனாக, ஒரு மிகப்பெரிய பணியில் அமரக்கூடியவனாக இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு அப்துல் காதர் இருந்த ஆகாதா? ஒரு இஸ்மாயில் இருந்த ஆகாதா? ஒரு இப்ராஹிம் இருந்த ஆகாதா? கல்வியை நம் பிள்ளைக்கு நாம தானே கொடுக்கணும். நம் பெற்றோர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள், கல்வியை பற்றி தெரியல, முறையாக படிக்க வைத்து கல்வியை போதித்திருந்தா இன்னைக்கு நாம சாயாக்கடை நடத்த அவசியம் இல்லையில. சாயாக்கடை நடத்த ஹராம் இல்லை, வேலை கூடுதல் தானே. நான் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு கல்வி கற்றவன் அவன் பெறுகிற பொருளாதார நிலையை போல ஒரு கூலி வேலை பார்ப்பவனுக்கு உலகத்தில் இல்லை. இது உண்மைதானே? காலையில் 6 மணி முதல் நைட்டு 12 மணி வரைக்கும் கூலி வேலை செய்தவங்களை பார்க்கிறோம். அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். அவர்களை நாம் குறைபடுத்தவில்லை, அவருடைய வேலையை நாம் துச்சமாக மதிக்கவில்லை. உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் சரியான வேலைதான். ஆனால் அவனுடைய உழைப்புக்கான கூலி இருக்கிறதா? அந்த உழைப்புக்கான பொருளாதாரம் கிடைக்கிறதா? உடலை வருத்துறான், தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒழுங்கான ஆடை உடுத்த முடியல, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்க முடியல, காலம் பூரா உழைக்கிறான். நைட்டு பார்த்தா ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கி, ஒரு 600 ரூபாய் சம்பளம் கிடைக்கி. இதுவே ஒரு டாக்டராக இருந்தா, இதுவே ஒரு என்ஜினியராக இருந்தா, இதுவே ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்தா, இதுவே ஒரு ஐஏஎஸ் ஆக இருந்தான்னு எதுக்கு சொல்றேன்? நீங்கள் ஏன் அப்படி இருக்கவில்லை? ஏன் பிள்ளைகளை அப்படி உருவாக்கவில்லை? பிள்ளைகளை அந்த கல்வியை நோக்கி ஏன் நாம் நகர்த்தி கொண்டு செல்லவில்லை? இதான சமுதாயத்தை பார்த்து நம்ம கேட்கிறோம். என் பிள்ளைய, உங்க பிள்ளைய, எல்லா பிள்ளைகளையும் நாம பட்ட பாடு போதும், நாம பட்ட கஷ்டம் போதும், நம்மளோட நம்ம சிரமம் போட்டோம். நான் கூலி வேலை பார்த்தேன், நான் சாயா கடை நடத்தினேன், நான் ஹோட்டல் வச்சிருந்தேன், நான் பட்ட பாடு என்னோட போட்டும் என் புள்ள ஒரு மருத்துவர் ஆகட்டும், என் புள்ள ஒரு டாக்டர் ஆகட்டும், என் புள்ள ஒரு வக்கீல் ஆகட்டும், என் புள்ள ஒரு போலீஸ் ஆகட்டும். நினைச்சா என்ன குற்றம், என்ன தப்பு? அப்படித்தான் உருவாகணும்.
அதை நோக்கி தானே கல்வியை நகர்த்தணும். இன்னைக்கு அதுல நாம சரியான கவனம் செலுத்தாததன் விளைவு நம்முடைய பிள்ளையும் நம்மளே போல கஷ்டப்படுறான். நான் கேட்கிறேன், இஸ்லாம் ஒன்று குலக்கல்வி ஆதரிக்கலையே. குலக்கல்வினா என்ன? ஆரம்பத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ராஜாஜி கொண்டு வந்தார், குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். என்ன குலக்கல்வி? ஒரு தச்சன் என்ன வேலை பார்க்கிறானோ அவனுடைய பிள்ளையும் தச்சு வேலை தான் பார்க்கணும். ஒரு ரோட்டை சுத்தம் செய்யக்கூடிய ஸ்வீப்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவருடைய புள்ள அந்த வேலையை செய்யணும். ஒரு கொத்தனாருடைய புள்ள வீடு கட்டுற வேலையை செய்யணும். இதான் குலக்கல்வி. இதான் ராஜாஜி கொண்டு வந்தாரு. பெரியார் போன்றவர், அண்ணா போன்றவர்கள் அன்று அது மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அந்த குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் இல்லாம ஆக்கினார்களே. நான் கேட்கிறேன், அவங்கிட்ட அது சரி, இஸ்லாத்துல குலக்கல்வி உண்டா? நான் சாயா கடை வச்சிருக்கிறேன், என் பிள்ளையும் சாயா கடை தான் வைக்கணும். நான் விவசாயம் பண்ணுது, என் பிள்ளை இப்படி இல்லையே. இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கலையே. நீ உன்னை விட உன் பிள்ளைய சிறப்பாக வைத்திரு, சீராக வைத்திரு, அவனுக்கு நல்ல கல்வியை கற்றுக்கொடு, நல்ல போதனைகளை கற்றுக்கொடு, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடு. இது செய்தா இந்த சமுதாயம் சிந்திக்கிறதா? சிந்திக்க வேண்டிய சமுதாயம் சாதாரண சமுதாயம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், சிந்திங்க பாங்கிறான். குர்ஆனை பத்தி சிந்திக்க சொல்றான். உன் வாழ்வை பற்றி சிந்தி, உன்னுடைய வருமானங்களை பற்றி சிந்தி, உன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்தி, பொருளாதாரத்தில் நடக்க வேண்டிய நேர்மையை பற்றி சிந்தி. நேர்மை ஒன்றும் இல்லை, சும்மா பொருளாதாரம் சம்பாதிச்சிட முடியுமா? கடை வைத்திருக்கிறோமா? அதில் நேர்மை வேணும், நீதி வேணும். குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, அளவை நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். குர்ஆனை ஏன் படிக்க சொல்றோம்? குர்ஆனை ஏன் அல்லாஹ் படிக்க சொல்றான்? ஒரு மனுஷன் வியாபாரம் பார்க்காம சொன்னா அதுல அவன் நேர்மையாக நடக்கணும், நீதியாக நடக்கணும். குறிப்பாக முஸ்லிம்கள் அதுல ரொம்ப நூல் பிடிச்சது மாதிரி இருக்கணும். நடக்கணும்ல, நடக்கத்தானே செய்யணும். அப்ப இதை தெரிந்து கொள்வதற்காகவாது படிக்கணும்ல, கல்வியை நோக்கி நகரணும்ல, கல்வியை தேடி அலையணும்ல. நான் படிக்கல, என் பிள்ளையும் படிக்காத முட்டாளாகவே இருக்கட்டுமா? அவனுக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும் நினைக்கட்டுமா? கல்வி இல்லாத ஒரு அறிஞர் அழகாக சொன்னான், கல்வி இல்லாத மனிதன் சிறகில்லாத பறவைக்கு ஒப்பானவன். எப்படி சொல்ற மாதிரி, எந்த ஒரு மனிதன் கல்வி கற்கவில்லையோ, அவனுக்கு படிப்பறிவு இல்லையோ, சிறகில்லாத பறவைக்கு என்ன புண்ணியம்? ஒரு பறவை இருக்கு, காக்கா இருக்கு, குருவி இருக்கு, மைனா இருக்கு. பறவை ரெக்க இருந்ததுன்னா விறுவிறுன்னு பறக்கும். பறவை இல்லைன்னா மண்டி கிடக்கும். தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாது, ஆபத்தில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியாது, தன்னுடைய இறைகளை தேடி நகர்ந்து செல்ல முடியாது. அப்படித்தானே? அப்ப பறவைன்னு இருந்தால் அவர்களுக்கு ரெக்கைகள் எப்படி அவசியமோ அதுபோல ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு கல்வி அவசியம் என்று அழகாக சொல்றானே, நியாயம்தானே? அந்த கல்வியை தானே தேடுங்கள் என்று சொல்லுகிறோம். கல்வியை நோக்கி இந்த சமுதாயத்தை நகர்த்துங்கள் என்று சொல்லுகிறோம். கல்வியில் இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். கல்வியினால் இந்த சமுதாயம் உயர்வடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். சொல்லுவோம். யார்? நம்ம சமுதாயம். நான் அப்படி நம்ம சமுதாயத்தை சொல்றது ஓப்பனா தானே சொல்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி தானே சொல்றோம். இந்த சமுதாயம் படித்தவர்கள் பெருகி கிடக்கவில்லை. அதிலும் குறிப்பாக பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது இங்க கொஞ்சம் பரவாயில்ல தமிழகம், அது கொஞ்சம் பரவாயில்லனா இந்த ஜெனரேஷன், நம்மளுடைய ஜெனரேஷன். ஏன்னா அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதன் விளைவு. ஒரு ஊரா போய் பேசுறோம், ஒரு ஊரா நிகழ்ச்சி, மக்களை பார்த்து பார்த்து பேசுறோம். இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணி தானே 3.5 வாங்கணும். எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், இவனுக்கும் மருத்துவ படிப்புல பங்கு வேணும், இவனுக்கும் இன்ஜினியர் படிப்புல பங்கு வேணும். இவன் ஒண்ணுமில்லாதவனாக இருக்கிறான். சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை சொல்லுகிறது, இஸ்லாமிய சமுதாய கல்வியில நிறைய பின்தங்கி கிடக்கிறது. போராட்டத்துக்கு நீங்கள் வந்தவங்க தானே. அதனுடைய விளைவாகத்தானே கலைஞர் அவர்கள் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதை பெற்று இன்னைக்கு முழுமையாக பயன்படுத்துகிறோமா? அதாங்க வேதனை. அது இல்லாத போது எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், எங்க பிள்ளைங்க படிக்கணும், மருத்துவம் படிக்கணும்,
வேற வேற துறைகள், ஐஐடிக்கு போகணும், ஐஐஎம்முக்கு போகணும். இல்லாத போது போராடினோம், இல்லாத போது போராடி அரசை பணிய செய்தோம், அரசை பணிய செய்து இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு இன்னும் என்ன புள்ளி வரும் தெரியுமா? 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதை ஃபில் பண்ற அளவுக்கு உங்க சமுதாயத்தில் கல்வி இன்னும் மேம்படலையே. அங்கிருந்து வரக்கூடிய செய்தியை பத்தீர்களா? பெற்றாச்சுன்னா வேலைக்கு போகணும் இல்ல, வேலை சும்மா தந்துருவானா? இடஒதுக்கீடுக்காக ஒருத்தர் ஆசிரியர் ஆக்கிடுவானா? இடஒதுக்கீடு இருக்குது என்பதற்காக ஒருத்தர் போலீஸ் ஆயிட முடியுமா? இடஒதுக்கீடு இருக்குது என்பதற்காக ஒருத்தர் கலெக்டர் ஆயிட முடியுமா? அதற்கான கல்வி வேணும் இல்ல, அதற்கான படிப்பு வேணும் இல்ல, அதற்காக முறையை அந்த சமுதாயம் படிச்சிருக்கணும் இல்ல. ஐஎஃப்எஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கிறா? ஐஏஎஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கிறா? இவ்வளவு பெரிய நாமக்கல் மிக கல்விக்கு பிரபலமான ஒரு மாவட்டம் நாமக்கல்லும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்த ஊரு சரி, ரெண்டு மாவட்டங்கள், 2 ஊர்ல கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக வெளியூர்ல இங்க தங்க வர்றானே, திருச்செங்கோடு இங்க தங்க வர்றானே, படிக்கிறதுக்காக நாங்கள்லாம் அங்கிருந்து இங்க வர்றோம். எங்க? உங்க மாவட்டத்தை தேர்வு செய்யறோம், உங்க ஊரை தேர்வு செய்யறோம். அது சரியா தப்பு? அது ரெண்டாவது. இந்த கல்வியின் மூலமாக நாம் உயர்கல்வி அடைய முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும் நினைக்கிறோம்ல. இந்த சமுதாயம் நாமக்கல்ல இருக்கு, நீங்க படிச்சோமா? படிக்க வைக்கிறோமா? கேட்ட என்ன சொல்றோம்? நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்கள் முறையாக கல்வி கற்காததன் விளைவு. அதான் சொல்றோம். இன்னைக்கு போய் பெற்றோர்கள்ட்ட பேசுங்க, சமுதாயத்திட்ட பேசுங்க. சொல்றாரு, என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க? நானே புரோட்டா மாஸ்டரா நிக்கிறேனே, நானே டீ மாஸ்டரா இருக்கிறேனே, நானே கூலி வேலை செய்யறேனே. எதனால செய்றீங்க? புரோட்டா மாஸ்டராக வந்தது உன் தந்தையினுடைய தப்பு. ஏன் உன்னை அவர் படிக்க வைக்கல? உன்னை அவர் கண்காணிக்கல? உனக்கு அவர் சரியான வழி காட்டல? உன் தந்தை உங்களுக்கு செய்த தவறை ஒரு தந்தையாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்றீர்களா? கேட்டோமா? சிந்திச்சோமா? நான் படிக்கலனா என் பிள்ளை நான் படிக்க வைக்க கூடாதா? என் தந்தை செய்யாததை நான் செய்யணுமா? நான் என்ன நினைக்கணும்? ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக எப்படி சமுதாயம் மேம்படணும் தெரியுமா? நாம தான் படிக்கல, நாம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நாம தான் அந்த தொழில கடந்து சாகுறோம். பிள்ளையாவது படிக்கட்டும். கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல. அவன் படித்து வேலைக்கு செல்லும் வரைக்கும் சில தேவைகளை குறைத்து கொண்டாவது படிக்கணும்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. கல்வி என்பது உங்கள் வாழ்வையில் நீங்கள் மேம்பட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கல்விதான். சகோதர சமுதாயம், பிராமண சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் ஒப்பீட்டுக்காக பேசுகிறேன், குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை. இந்தியாவில் 3% இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அதை விட குறைவு. ஆனா இன்னைக்கு உயர் பதவிகளில் எல்லாம் அந்த சமுதாய மக்கள் அலங்கரிக்கிறார்கள் என்று சொன்ன காரணம் என்ன? படிக்கிறான், முறையா படிக்கிறான், படிக்க வேண்டியதை படிக்கிறான், உயர்கல்விய என்ன கஷ்டப்பட்டாலும் முடிக்கிறான். உண்டா இல்லையா? நீதிமன்றத்தில் போய் பாருங்க, எத்தனை நீதிபதிகள்? 100 நீதிபதி இருந்தால் 90க்கு மேல அவங்க இருக்கிறாங்களே. நான் அவரை குறை சொல்லவில்லை. நீங்கள் ஏன் படிக்கவில்லை? உங்கள் பிள்ளைகளை ஏன் நீங்கள் படிக்க வைக்கவில்லை? நாம தப்பு செஞ்சுட்டு பிறர் எப்படி குறை சொல்ல முடியும்? அதான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை செயலாளர்கள் மோடியை சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? அதுல 95% பேர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான், பிற்பட்ட சமுதாயத்துக்காரங்க இல்லை. அதனால நீங்க அதில் இடஒதுக்கீடு கொண்டு வாங்க பேசுறான்னு சொன்னா, இடஒதுக்கீடு வந்துட்டுன்னு சொன்னா, இடஒதுக்கீட்டை பெற்ற நாம் அந்த பதவிக்கு போறதுக்கு நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கியா? ஐஎஃப்எஸ் படிச்சிருக்கியா? நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கியா? படிக்கணும்ல, படிக்க வைக்கணும்ல. சச்சார் கமிட்டியினுடைய ஆய்வு சொல்லுகிறது, இந்தியாவில் இஸ்லாமியுடைய நிலை என்ன தெரியுமா? கல்வியினுடைய நிலை என்ன தெரியுமா? சச்சார் சொல்லுகின்றார், இந்திய இஸ்லாமியர்கள் 40% பேருக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு ஊர்ல 100 முஸ்லீம் இருக்கான்னு வச்சுக்கோங்க,
40 பேருக்கு பேரை எழுத தெரியாது, கையெழுத்து போடுறது. இதுதான் கல்வியோட நிலை. இப்படிதான் சமுதாயம் இருக்கு. சமுதாயத்தினுடைய இந்த இழிநிலை போக்கப்பட வேண்டாம, இந்த இழிநிலை குறைக்கப்பட வேண்டாம. 40% பேருக்கு எழுத படிக்க தெரியல, ஆனாவனா தெரியல, ஊர் பெற படிக்க தெரியல, தாம் பெற எழுத தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு மாறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக இன்னைக்கு போதிய பிரச்சாரத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு சிறு முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம் இல்லை. அப்படியே எல்லாம் மாறிடல. 40 என்பது அப்படி 100 கொஞ்சம் முன்னேறி ஒரு படி மேல போயிருக்கிறான். அப்ப தொடர்ச்சியாக இந்த செய்தியை நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுமா வேண்டாம? நாம தானே சொல்லணும். 40% பேருக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னா இவன் எப்படி உன் பிள்ளைய படிக்க வைப்பான்? இவனுக்கு எப்படி கல்வியினுடைய நிலையே தெரியாது. எதை படிச்சா என்ன வேலைக்கு போகலாம், எந்த வேலைக்கு போவதற்கு எதை படிக்கணும்? எழுத படிக்க தெரியாதவருக்கு எப்படி கல்லூரிகளை பற்றி தெரியும்? கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கல்வி முறைகளை பற்றி தெரியும்? எந்த கல்விக்கு யாரை எங்கே அணுக வேண்டும் என்று தெரியும்? சமுதாயம் அதான பின்னோக்குது, அதான பின்தங்கி கிடக்கு. கல்வியினுடைய இழிநிலை இப்படித்தானே இருக்கு. அப்ப 40% பேருக்கு எழுத படிக்கவே தெரியாதா? அது மட்டும் சொல்லல சச்சார், அந்த கமிட்டியினுடைய அறிக்கை சொல்லுது, போற போக்கில் சொல்லல. மத்திய அரசு அமைச்ச கமிட்டி சச்சார் தலைமையில் இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? 6 முதல் 14 வரை வயது இருக்கா இல்லையா? 6 முதல்னா 1ஆம் கிளாஸ் படிப்போம், 14 வரைன்னா ஒரு 10க்கு கீழே 9 வரைக்கும் படிக்கக்கூடிய 6 முதல் 16 வரை உள்ள இஸ்லாமியர்களில் 25% பேர், உதாரணமா 100 பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும் வைங்களே, அவர்களை இடையில் படிப்பை நிறுத்துகிறோமே, அது 25% சொல்றாரு. 75% தான் 8ஆம் கிளாஸை தாண்டான். கல்வி நிலையை பாருங்க. இந்த சமுதாயத்தோட நிலை கல்வியில எவ்வளவு பிற்போக்குத்தனமாக, எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக, கல்வியை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகாம, கல்வியினுடைய அருமை தெரியாம அழகா சொல்றாங்க. நான் அவையக்கு படிக்கணும், எனக்கு தான் கிளாஸ் கழுவ ஆள் வேணுமே, எனக்கு தான் கடைக்கு ரொட்டி வீசுறதுக்கு சைடில் நிற்க ஆள் வேணுமே. சகோதரர்களே, உங்கள் சந்ததிகளை நீங்கள் வீணடிக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் பாரத்தை சுமத்தாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முறையான கல்வியை போதிப்பதற்கு நீங்கள் பொறுப்பு. கற்றுக்கொடு. படிப்பே வரல, படிக்கவே மாட்டேங்கிற, அது 2வது வகை. படிக்கவனே நிறுத்துறோமே. பல ஊர்களில் போய் பார்த்தா பல பிள்ளைங்க நல்லா படிக்க வரும், பிறையாண்டா படிப்பை நிறுத்திட்டு வீட்டில் அத்தாவுக்கு உதவிக்கு ஆள் இல்லை, அம்மாவுக்கு உதவிக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு உதவுவதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்க வேண்டுமா? அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராமுகமாக இருக்க வேண்டுமா? இதுதான் ஒரு பெற்றோருடைய பொறுப்பா? இதுதான் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பா? சமுதாயம் எப்படி மேம்படணும்? நல்லா படிக்கிற பையன் படிக்காம படிப்பை நிறுத்திட்டாமன்னு ஜமாத்துக்கு தெரிஞ்சா, அவன் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு தெரிஞ்சா, அவங்க என்ன கேட்கணும்? நல்லா படிப்பியப்பா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பிய, நிறைய மார்க்லாம் எடுத்ததாக பக்கத்து குழந்தைங்க சொல்லுவேன். நிறைய ஸ்கூலுக்கு போகல. அவன் சொல்றான் காரணம் வீட்டில் வறுமை, ஜமாத்துடைய பொறுப்பு என்ன, மற்றவர்களுடைய பொறுப்பு என்ன? அவன் வறுமைக்கு நாம் தீர்வு சொல்லுவோம். பிள்ளைய படிக்க வைப்பா, படிக்கவும் படிக்கட்டும். அப்படி படிச்சதனுடைய விளைவாகத்தானே நீங்கள் ஒரு அப்துல் கலாமை பார்த்தீங்க, ஒரு நிகர் சாட்சியை பார்த்தீங்க. சந்திராய இப்ப வந்துச்சா இல்லையா? பேப்பர்ல எல்லாரும் பெருசா பேசணுமே, எங்க சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருவர் தான் இருக்கிறாரா? ஒருவர் தான் அந்த விஞ்ஞானிய சூரியன் ஆய்வு செய்ததற்கு ராக்கெட் அனுப்புனாங்களே, தலைமை பொறியாளராக பொறுப்பு வகிச்சாங்களே, பெண்மணி தானே, இஸ்லாமிய பெண்மணி தானே, இஸ்லாமிய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள் தானே, நிகழ்ச்சாட்சி எல்லாரும் தெரியும் தானே. இத மாதிரி இன்னொரு பாத்திமா இருக்கக்கூடாத, இன்னொரு ஆயிஷா இருக்கக்கூடாத, இன்னொரு ஒரு சுலைம் இருக்கக்கூடாத. சிந்திங்க. நாம தான் படிக்க வைக்கணும், நாம தான் மக்களுக்கு அதன் மூலமான ஒரு ஆர்வத்தை கற்றுக் கொடுக்கணும். கல்வியினுடைய நிலை அறிந்து கல்வி கற்கக்கூடிய சமுதாயமாக சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்.
அப்படி உருவாக்க தவறியதன் விளைவுதானே அவன் 10ஆம் கிளாஸுக்கு கீழே பள்ளி படிப்பை முடித்து விட்டு கூலி வேலைக்கு போறான், ரொட்டி கடையில் போய் நிற்கிறான், சாயா கடையில் நிற்கிறான், மூட்டை தூக்க போறான், பிளம்பர் எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு டூல்ஸ் தூக்கிட்டு போறான். யாரு? இன்ஜினியராக வேண்டியவன், மருத்துவராக வேண்டியவன், உயர் கல்விகளை கற்று நீதிபதிகளாக நீதிமன்றத்தில் அமர வேண்டியவன். சமுதாயத்தினுடைய இந்த இழிநிலைக்கு யார் பொறுப்பு? இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு? நாம தானே சொல்லணும், நாம தானே பேசணும். சச்சார் இன்னும் சொல்லுகின்றார், இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி நிலை என்ன தெரியுமா? ஆரம்ப கல்வியை கைவிடுவதில். ஆரம்ப கல்வி என்ன? 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ஆரம்ப கல்வி 5 வரைக்கும், அதனால் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம், துவக்க கல்வின்னு சொல்லுவோம். அவர் சொல்றாரு, ஆரம்ப கல்வியை கைவிடுவதில் இஸ்லாமிய சமுதாயம் இன்னபிற சிறுபான்மை சமுதாயத்தை விட அதிகமாக இருக்கிறது. சிறுபான்மை சமுதாயம் சொன்ன இந்தியாவில் நிறைய இருக்கு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், பௌத்தர்கள் சிறுபான்மையினர், சீக்கியர்கள் சிறுபான்மையினர். அவர் சொல்றாரு, சிறுபான்மையான சமுதாயங்களிலேயே ஆரம்ப கல்வியை பாதியிலே கைவிடுவது. 1ஆம் வகுப்பு தான் போயிருப்பான், போதும் போது உனக்கு படிப்பு. 2ஆம் வகுப்பு தான் படிச்சுப்பான், போதும் போது உனக்கு படிப்பு. யாரு? பெற்றோர்கள் சொல்றான். என் பிள்ளைய படிக்க வேண்டாம் இன்னொருத்த சொல்ல முடியாதானே? நான் தானே சொல்லணும். பெற்றோர்கள் தானே குற்றவாளிகள். பெற்றோர்கள் தான் அப்படி உருவாக்குற பெற்றோர்கள், பொறுப்பேற்ற பெற்றோர்கள், பிள்ளையினுடைய வாழ்க்கைகளை எண்ணி பார்க்காத பெற்றோர்கள், பிள்ளைகள் மீது பாரத்தை சுமத்துகின்ற பெற்றோர்கள், பிள்ளையினுடைய கல்வி கண்ணை திரை போட்டு மூடுகின்ற பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, உரைக்கட்டும் இந்த சமுதாயத்திற்கு. அவர்கள் உள்ளங்களை இந்த கேள்விகள் பதம் பார்க்கட்டும். நீ கஷ்டப்படுறதா? நீ பிள்ளை பத்தியில படத்தான் செய்யணும், பிள்ளைய படிக்க வச்சுதான் ஆகணும், பிள்ளைய உயர்கல்விக்கு கொண்டு செல்லத்தான் வேணும், நல்ல வேலையில் அவர்களை அமர்த்தி அழகு பார்க்கத்தான் வேண்டும். அதோட என்ன வேலை? குழந்தைனா தானே, என் பிள்ளை மேலதான், என் பிள்ளைய படிக்க வேண்டாம் சொல்லணும். எனக்கு கட்டல, உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்க போறீங்க, ஊரா பிள்ளைய செய்ய போறோமா? அதே செய்யலையே. அதான் சச்சாரு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லுகின்றார். இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாயங்களிலேயே ஆரம்ப கல்வியையே முடிக்காம, அவர் 5ஆம் கிளாஸ் வரை கூட படிக்காம, இது இப்ப கொஞ்சம் நமக்கு மாறி இருக்கிறது. ஆனா இருந்துச்சு, இப்பவும் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? ஊப்பில இருக்கு, பீகார்ல இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை, கேரளா பரவாயில்லை, தமிழகம் பரவாயில்லை, இப்படி கொஞ்சம் பரவாயில்லாம நாம இருந்தாலும் கூட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை ஒப்பிட்டா 5ஆம் கிளாஸை கூட தாண்ட விடாம பள்ளிக்கு சர்டிபிகேட்டுக்காக அதுக்கு தான் பள்ளிக்கு அனுப்புறான். இப்போ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பாஸ்போர்ட் இருக்குன்னாலும் ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கா, பெர்த் சர்டிபிகேட்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட மாட்டான். பாஸ்போர்ட் தேவை. ஏன்? ஒட்டகம் மேய்க்க அனுப்பணுமே, கக்கூஸ் கழுவ அனுப்பணுமே. ஏன் பிள்ளைய, இவன் பிள்ளைய பத்து நல்லா படிக்க வைக்காம, நல்ல வேலைக்கு அனுப்பாம 5ஆம் கிளாஸ் போகும்போதே முடிவு பண்ணுறான், நான் ஒட்டகம் மேய்ச்சேன், என் புள்ள ஆடு மேய்ப்பான், என் புள்ள மாடு மேய்ப்பான். பெருமையாடாது? இப்படியா செய்யறது? ஒரு தகப்பன் பொறுப்பா என்ன செய்யணும்? நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, என் சிரமம் என்னோட அழியட்டும். நான் தான் அப்படி என் தகப்பனார் என் மேல, நான் அதை என் பிள்ளைக்கு செய்ய மாட்டேன். அவங்களா தாய், அவங்களா தந்தை, அப்படிலாம் ரோசப்படணும். உங்க பிள்ளைய படிக்க வைக்க நீங்க முன்வாங்க. சச்சார் அதுதானே சொல்றாரு. ஆரம்ப கல்வியை கூட நீ நிறுத்துறியப்பா. 5ஆம் கிளாஸ் தாண்டல அவனுக்கு என்ன எழுத படிக்க தெரியும்? பஸ்ல போட கூட படிக்க தெரியாது, அவன் பேரை கூட படிக்க தெரியாது. ஸ்கூல்ல ஏன் சேர்க்கிற? சர்டிபிகேட் வேணுங்கிறதுக்காக, கல்வி சான்றிதழ் வேணும் என்பதற்காக சில பல திட்டங்களுக்கு கேட்கிறான். அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கிறான். இல்லைன்னா வேண்டிய இல்லைன்னா படிக்கவே அனுப்ப மாட்டான் தானே. சச்சார் வேதனைப்பட்டு சொல்லுகின்றார். அந்த அறிக்கை வேதனையோடு சொல்லுகிறது. இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மையினரில் பெரும்பான்மையினர். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரில் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப கல்வியை கூட முழுமையாக கற்க விடாமல்
பாதியிலேயே நிறுத்தக்கூடியவர்கள் அவர்கள்தான் சிறுபான்மை சமுதாயத்தில் முதல் நிலையில் இருக்கின்றார்கள். மற்ற சமுதாயத்தில் இருக்குவாங்க. 1 இருந்தாங்க 10, அங்க 2 இருந்தாங்க 20, அங்க 3 இருந்தாங்க 50. வெக்கம் இல்லையா? இந்த சமுதாயத்திற்கு உணர்வு இல்லையா? என் பிள்ளையின் மீது எனக்கு அக்கறை இல்லையா? கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லையா? அந்த கல்வியின் மூலமாக சிறப்பான பொருளாதாரத்தை அவன் திரட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லையா? நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி இருக்குங்க. நம்ம போட்டு மேலகளை பேசல. இன்னைக்கு இருக்கு ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தது. எங்க? பாராளுமன்றத்தை வச்சது சச்சார் கமிட்டி ஆய்வு செஞ்ச அறிக்கை. இன்னும் சொல்றாரு, ஆரம்ப கல்வி நிறுத்தது மட்டுமல்ல, பட்டதாரி யார் தெரியும்? எத்தனை பேர் தெரியுமா? கல்வி படிக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும், ஸ்கூல் படி 12ஆம் கிளாஸ் வரைக்கும், அதுக்கடுத்து பட்ட படிப்புக்கு போகணும்ல, டிகிரி வாங்கணும்ல. அப்படி டிகிரி வாங்கினவங்கள்ல இஸ்லாமிய சமுதாயம் சதவீதத்தில் எத்தனை தெரியுமா? 100 பேர் +2 வரைக்கும் படிச்சா அதுல டிகிரிக்கு போறவன் வெறும் 3%. 200 பேர் பள்ளி படிப்பு படிச்சான்னா 7 பேர் தான் உயர்கல்விக்கு போறான், காலேஜுக்கு போறான். வெக்கம் இல்லையா? இதை நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் குறைஞ்சது டிகிரி கேட்கானா இல்லையா? இன்னைக்கு குறைஞ்சபட்ச குவாலிஃபிகேஷனும் டிகிரி ஆகிட்டான். இன்னைக்கு நிறைய கல்வி பெருகிறது, எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப எல்லோரும் படிக்கும் பொழுது அவன் தரம் பிரிக்க வேண்டியது இருக்கு, அவன் சில கட்டளைகளை செல்ல வேண்டியிருக்கு. நீ ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனா கூட டிகிரி முடிச்சியான்னு கேட்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகளை மேற்படிப்புக்கு அனுப்பாமல் நாசமாக்குறோமே, பிள்ளைகளை வீணடிக்கிறோமே, கல்வி கற்க வேண்டியவனை கற்காமல் தடுக்கின்றோமே. போதும் போதும் என்று இவன் ஒரு மனக்கணக்கில் அவனை ஏதோ மூடத்தனத்தில் இல்லாமல் ஆக்குறானே. இந்த சமுதாயம் எப்படி மேம்படும்? இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும்? இந்த சமுதாயத்துக்கு எப்படி பொருளாதார வளர்ச்சி வரும்? இந்த சமுதாயம் எப்படி அதிகாரத்துக்கு வரும்? இந்த சமுதாயம் எப்படி எல்லா நிலைகளிலும் அமர முடியும்? கல்வியில நடக்காது. படி, முதல்ல நீ செய்ய வேண்டிய படிக்கத்தான் செய்யணும். அதான் ஆரம்பமாகவே சேர்ந்தேன். கல்வி பல நிலைகளில் மாறும். ஒரு கல்வி என்பது மறுமையை அடைவதற்கு, அது உலக ஆதாயம் அதில் நிற்காது. நாம் தொழணும், 4 ரக்காய் தொழுவேன், இல்லை உலக ஆதாயம் எதுவும் கிடையாது. அது 4 ரக்காய் தொழணும் படித்தேன், அதுவும் கல்விதான், உலக ஆதாயம் கிடையாது, மறுமைக்காக. ஆனால் மற்ற படிப்புகள் அது போல இல்லைதானே. இன்ஜினியர் படிக்கிறான், மறுமையில் இம்மையில் வேணுமே, 2 வேணும் தானே. இந்த உலகத்திலே ஹலாலா சம்பாதிக்கணும்ல, ஹலாலாக சம்பாதிக்கணும், நிறையாவும் சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஹராமை தேடிவிடக் கூடாது என்று சொன்னால் நீ கல்வியை கொண்டு தான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். வாங்குற வியாபாரம் செய்யறோம், லாபம் காண மாட்டேக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியல, போய் சொல்றோம்ல, கலப்படம் செய்யறோம்ல, ஹராமா மாறுதுல்ல. ஆனா கல்வி கட்டணும், தப்பு செய்யலாம். 2வது, தப்பு செய்யாம நீ நியாயமா நடந்தா கூட ஓரளவுக்கு உனக்கு போதுமான சம்பளம் கிடைக்கும்ல. நீ ஹராமாக செயல்படுவதை விட்டு தடுக்கிறதா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கை தேவை கூடிருச்சு. வேலை அதுல அவர்களுக்கு மெடிக்கல் லீவ் உண்டு, எல்லாம் சம்பளம் என்ன 60,000 குறைஞ்சு வாங்குறாங்களே, 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்களே. வாங்குறாங்கன்னா குறை சொல்லலாம், படிச்சா வாங்குறான். நீ வா, நீயே மாடு மேய்க்கன்னு ஆசைப்படுற, நீயே ஆட்டு பண்ண வைக்கன்னு ஆசைப்படுற. அப்படி அதுல வருமானம் போத மாட்டுக்குங்கிறதுனால தானே நீ மார்க்கத்தை மீறி தவறுக்கு போற, ஏமாத்துக்கு போற, போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாய்.
அப்ப என்ன நினைக்கணும்? நாம தான் மார்க்கத்துக்கு முரணா நடந்துட்டோம். நம்ம பிள்ளைகளா தன்னிறைவாக வாழணும். தன்னிறைவாக வாழணும், பொருளாதாரம் தேவை. அதுக்கு ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறதா ஒரு மருத்துவத்துறையை தேர்வு செய்வோம். வாய்ப்பு இல்லையா? வசதி இல்லையா? அறிவு இல்லையா? சிந்தனை இல்லையா? அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் பூட்டா போடப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் அல்லாஹ் ஆறறிவு தானே கொடுத்திருக்கிற. எல்லாருக்கும் ஆறறிவு தானங்க. முன்னையாவது சொல்ல வழிகாட்டுதல், இப்ப நிறைய வழிகாட்டுதலுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து விட்டது. நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கான தன்வந்தர்கள் முன்வருகிற சமுதாய மேம்பாட்டிற்காக. நல்லா படிக்கக்கூடியவனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லையா? ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய நிலைகளில் இருக்கிறது. அதை தேடினீங்களா? அரசாங்கம் கொடுக்க சிறுபான்மையினருக்கான உதவித்தொகை நம்ம ஜமாத் சார்பாக பல இடங்களில் முகாம்களை அமைத்து அந்த உதவித்தொகைகளை வாங்கி கொடுக்கிறோமே. ஏன்? படிக்கட்டும், படிச்சு மேம்படட்டும், சமுதாயம் நல்ல சிந்தனையை நோக்கி வரட்டும். உண்டா இல்லையா? அப்ப பட்டதாரிகளுடைய நிலை 100க்கு 3 200 பேர் ஸ்கூல் படிப்பை படிச்சான்னா 7 பேர் தான் உயர்கல்விக்கு போறான், காலேஜுக்கு போறான், பாக்கி எல்லாரும் முடிச்சிருதா. இந்த நிலை மாறணும் இல்ல? இதை விட மோசமான நிலை என்ன தெரியுமா? சச்சா சொல்றாரு, IIT IIM மாதிரியான சிறந்த நிறுவனம் உயர் படிப்புகள்ல 2 இருக்கு. இந்த மாதிரி பேர்களை கூட சமுதாயம் அறியாம இருக்கிறது. IIT IIM என்னன்னு தெரியுமா? எங்க இருக்குன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாம இல்ல. ஆனா தெரியாதவர்களாக பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கிறது. சென்னையில கிண்டியில வச்சிருக்கிறானா இல்லையா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT IIM, அப்துல் கலாம் படிச்சது IIM சொல்றோமா இல்லையா? IIT சொல்றோமா இல்லையா? IIT படிச்சவன் எத்தனை பேர் நாமக்கல்லை சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவன் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு பெரிய கல்விக்காக பள்ளிகளை கட்டி வைத்துக் கொண்டு வெளியூர்ல இருந்தா இங்க வந்து படிக்க வைக்கிறாங்களே. நம்ம ஊர்ல நம்ம மகளால இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பிள்ளைகள் IIT போவதற்காக முயற்சி செய்தவங்க எத்தனை பேரு? எத்தனை பேர் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? சம்பளம் சும்மா கொடுக்கறான, வருஷத்துக்கு கோடியில பேசுறானே. IIT படிச்சவே இன்ஜினியரிங் படிக்கிறது 2 விதம். சாதாரண கல்லூரிகளில் இன்ஜினியர் படிச்சவனும் இன்ஜினியர் தான். IIT இன்ஜினியர் படிச்சவனுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஆண்டுக்கு தான் பேசுவான், மாசத்துக்கு கிடையாது. கோடிகள்ல பேசுறாரு. அப்படி ஒரு IIT படிச்சு பிடெக் எம்டெக்லாம் வர்றாங்களா இல்லையா? நம்ம பிள்ளைங்க வரக்கூடாதா? உங்க பிள்ளைங்க வரக்கூடாதா? இந்த சமுதாயத்தில் உள்ள வரக்கூடாதா? அதை படிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் போதாதவர்களாகவா நாம் இருக்கிறோம்? இல்லையே. படிக்க வச்சா படிக்கிறானே. ஒழுக்கமாக இருந்து பிள்ளைகளை கண்காணித்து பெற்றோர்கள் முஸ்தீப் எடுத்து, பெற்றோர்கள் தான் வாட்ச் பண்ணணும். படிக்க நேரத்தில் படிக்க விடுங்க, விளையாடக்கூடிய நேரத்தில் விளையாட விடுங்க, தொழக்கூடிய நேரம் வந்தா தொழுகைக்கு அனுப்புங்க. ஒரு பிள்ளைக்கான முதல் ஆசிரியர் பெற்றோர் தானே. பெற்றோர்கள் முதல்ல பொறுப்பா நடக்கணுமா வேண்டாமா? பிள்ளைகள் மீது அக்கறை காட்டணுமா வேண்டாமா? பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தணுமா வேண்டாமா? நடத்துங்களா? நடத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? அவர் சொல்றாரு, இது போன்ற அந்த உயர் நிறுவனங்கள் IIT IIM போன்ற சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல இஸ்லாமிய விகிதாச்சாரம் என்ன தெரியுமா? கேட்கவே வெக்கமாக இருக்கிறது, சொல்லவே நாக்கூசுகிறது. அந்த அறிக்கை சொல்லுகிறது 1% ஒட்டுமொத்த இந்தியாவில். அது தமிழக கல்வி கிடையாது. இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருக்கு, பல பல தலைநகரங்கள்ல இருக்கு. எல்லா மாநிலங்களும் இல்லாட்டாலும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சிருக்கிறான். சென்னையில கிண்டியில இருக்கு. சொல்றாரு, ஒட்டுமொத்த IIT மாணவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பங்கு என்பது 100 பேர் இருந்தாம்னா 1%, 200 மாணவர்கள் இருந்தாம்னா 2 பேர் 3 பேர். இதான் நிலை. இதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த சமுதாயம் ஏன் மேம்படக்கூடாது? இந்த சமுதாயம் ஏன் கல்வியை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கையேந்த கூடாது? கல்வியில் ஏன் அக்கறை காட்டக்கூடாது? கல்வி கற்று உயர் நிறுவனங்களுக்கு ஏன் செல்லக்கூடாது? ஒரு IAS ஆக, IFS ஆக, IPS ஆக ஏன் அதிகாரத்தை இவர்கள் பெறக்கூடாது? பெறக்கூடாது. கூடாதுன்னா சொல்லிக்கிட்டே இருந்தா கூடாது, முயற்சி செய்ய வேண்டும்.
யார் முயற்சி செய்யணும்? ஒவ்வொரு பெற்றோர்களும் முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு மகல்லாக்களும் முஸ்லீம் எடுங்க. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பாருங்க. எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், சமுதாய மேம்பாட்டுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். வாங்க மக்கள்கிட்ட பிரச்சாரங்களை முன்னெடுப்போம். மக்கள்கிட்ட பிரச்சாரங்களை முன்னெடுப்பதன் மூலமாக கல்வி கற்ற ஒரு நல்ல சமுதாயத்தை மாற்றி காட்டுவோம். அதுதான் பேசுறோம். அது மட்டுமல்லங்க, அவர் இன்னொரு குறிப்பா சொல்றாரு, இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்ஜினியருடைய நிலை என்ன தெரியுமா? 100க்கு 0.5ங்கிறாரு. இன்னைக்கு இன்ஜினியர் காலேஜில் நிறைய வந்துருச்சு, நிறைய பெருத்து போய் கிடக்கிறது. ஆனால் சொல்றாரு, ஒட்டுமொத்த இந்தியன் தமிழ்நாடு மட்டும் நீங்க பார்க்காதீங்க, கேரளாவை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. சமுதாயம் என்று சொன்னா எல்லாத்தையும் தானே சொல்லணும். இந்தியா முழுவதும் கணக்கெடுத்தா 100 இன்ஜினியர் இருந்தா ஒருத்தம் கூட இல்லை, பாதி தான். 200 இன்ஜினியர் கணக்கெடுத்தா தான் ஒருத்தம் வர்றான். அவல நிலை இல்லையா? வெக்கப்பட வேண்டிய நிலை இல்லையா? சமுதாயம் எப்படி மேம்படும், சமுதாயம் எப்படி முன்னேறும், சமுதாயம் எப்படி கல்வி கற்கும், இந்த சமுதாயம் என்னைக்கு கல்வியில் தன்னிறைவடையோ? முயற்சி செய்யுங்க. நாம தான் முயற்சி செய்யணும். ஏன்னா நாம முயற்சிக்காம அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அடி முன்னால வைங்க. உன் முயற்சி நல்ல முயற்சியாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். கல்வி கற்பது தவறா, குற்றமா, கற்க கூடாத, அப்படி இஸ்லாமில் ஹராமாக்கி வைத்திருக்கிறதா? இல்லையே, நல்ல முயற்சி தானே. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாலிகி அன்னல்லாஹ லா யகு முகையிரன் நிஅமத். இந்த சமுதாயம், எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை, தங்களிடம் உள்ளதை திருத்திக் கொள்ளாதவரை நாமும் அவர் உதவி செய்ய மாட்டோம். அவ முதல் நாம தானே முன்ன வரணும், நாம தானே சரி செய்யணும், நாம தானே சரியான பாதையை தேர்வு செய்யணும், நாம தானே கல்வி அறிவு பெற்ற சமுதாயமாக இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். நாம் முயற்சி செஞ்சா அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வே கேட்கலாம், அல்லாஹ்வோட உதவி என்னதான் படிக்கிறேன், அல்லாஹ் உதவி வேணும்ல. அதான் முஸ்லீமுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நான் படிக்கிறேன் யார் ரப்பே, என்ன நீ பிள்ளைக்கு கல்வியை கூட நான் தானே கேட்கணும். அப்படி கேட்கக்கூடியவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயம் தன்னை மாற்றி காட்ட வேண்டும், கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும், அதிகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும், பொருளாதார தன்னிறைவுகளில் கவனம் செலுத்த வேண்டும், ஹலாலை நோக்கி, ஹலால் என்ன, இறைவன் அனுமதிக்கப்பட்டதை நோக்கி, கலப்படங்கள் இது போன்ற பிரச்சனைகளா விட்டுட்டு நேர்மையா வேலை செஞ்சா கூலிதாரான், வேலை செஞ்சா சம்பளம் வாங்குற, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கை தட்டினா போதாது, 2 கை தட்ட வேண்டும். பேசவங்க மட்டும், இந்த அமைப்பு மட்டும், இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியவங்க மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. கேட்கக்கூடியவர்களும் ஆங்காங்கே நின்று செய்திகளை செவிமடுக்கக்கூடியவர்களும் எல்லோரும் வாருங்கள், கைகோர்ப்போம், சமுதாயத்தை மேம்பட செய்வோம். கல்வி அறிவு பெற்றவர்களாக, கல்வியில் தன்னிறைவு பெற்றவர்களாக, அதன் மூலமாக ஆட்சி அதிகாரங்களை பெற்றவர்களாக இந்த சமுதாயத்தை பிற சமுதாயத்தை போல நாமளும் மாற்றி காட்டுவோம். அல்லாஹ் அருள் செய்வான் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன்.